ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். லோகத்தை மூவுலகுன்னா மூன்று விதமான சேத்தனர்கள், மூன்று விதமான அச்சேதனங்கள், அவர்களை உட்கொண்டிருக்கக்கூடிய உலகங்கள். மூன்று லோகம்னா இங்க ஏதோ மூணு லோகங்கள், மேல் லோகம், கீழ் லோகம், நடுலோகம் அப்படி சொல்லல. ஏன்னா மூவுலகுங்கிறது மொத்த சம்சாரம், அதுக்கு மொத்தத்துக்கும் இங்கே உபலட்சணமா, அதை தவிர பரம்பதம், இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இங்க சொல்லப்படுது. எல்லா இடத்தையும் எம்பெருமானுடைய அந்த திரு அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது எல்லா இடத்திலும் பரவி இருக்குங்கிறத சொல்லுகிறார். அப்ப சொல்லும்பொழுது இந்த மூவுலகுங்கிறது மூன்று லோகங்கள் மட்டும் அர்த்தம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? மூன்று விதமான சேத்தனர்கள், நித்தியர்கள், முக்தர்கள், பத்தர்கள், மூன்று விதமான அச்சேதனங்கள். சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், கால தத்துவம். இந்த மூன்றும் தான் மூன்று விதமான அச்சித்தம். சுத்த சத்துவங்கிறது பரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அச்சித்தும், மிஸ்ர சத்துவங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அச்சித்து, அதே போல கால தத்துவங்கிறது காலம். இந்த மூன்று தத்துவங்கள் தான் அச்சித்தத்துவத்திலே மூன்று விதமாக சொல்லப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org